கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு, விராட் கோலியுடைய முடிவின் பின்னணி என்னங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். இந்திய கிரிக்கெட் அணியினுடைய முன்னணி கிரிக்கெட் வீரர் விராட் கோலி டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறேன் அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். கடந்த சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா விராட் கோலி டெஸ்ட் போட்டிகளிலிருந்து ஓய்வு அறிவிக்கப் போவதாக செய்திகள்லாம் வெளியாச்சு. அப்போ அது கன்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தது, ஒரு தகவலாக மட்டும் தான் இருந்தது. ஆனால் இப்போ அதை அவரே உறுதிப்படுத்தியிருக்காரு. பிசிசிஐயிடம் தன்னுடைய ஓய்வு முடிவை விராட் கோலி தெரிவித்திருக்கிறார். இப்போ இந்த நிலையில் அவர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருப்பது அப்படிங்கிறது அவருடைய ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சோகமான ஒரு நிகழ்வு தான் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. விராட் கோலி இல்லாத டெஸ்ட் கிரிக்கெட் அப்படிங்கிறது அவங்களோட ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றம் வருத்தம் தான். சர்வதேச அளவில் நவீன கிரிக்கெட்டினுடைய சிறந்த டெஸ்ட் பேட்ஸ்மேனாக பார்க்கப்பட்டவர் தான் விராட் கோலி. 10,000 டெஸ்ட் ரன்களை நெருங்கிவிட்ட நிலையில் டெஸ்ட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கார். 9,000 தாண்டிட்டார். 10,000 நெருங்கி கொண்டிருக்கும் நிலையில் அவர் ஓய்வு அறிவிப்பது அப்படிங்கிறதும் ஓய்வு எடுக்கிற அப்படின்னு சொல்கிறதும் கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்குது கிரிக்கெட் ரசிகர்களுக்கு. தன்னுடைய ஓய்வு குறித்து விராட் கோலி வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, டெஸ்ட் கிரிக்கெட்டில் நான் முதல்ல அந்த தொப்பியை அணியும் போது 14 வருடங்கள் அந்த தொப்பியை அணிந்து ஆகிவிட்டது. டெஸ்ட் கிரிக்கெட் அணியக்கூடிய இந்த பிரத்யேக தொப்பி அணிந்து 14 ஆண்டுகள் ஆகியிருக்கு. உண்மையில் இந்த கிரிக்கெட் வடிவம் என்னை இப்படி ஒரு பயணத்தில் கூட்டிகிட்டு செல்லும் அப்படின்னு நான் எப்பவுமே நினச்சது கிடையாது. இது என்னை ரொம்ப சோதித்தது, செதுக்கியது, வாழ்க்கைக்கு தேவையான பல பாடங்களை கற்றுக் கொடுத்தது. வெள்ளை உடையில் விளையாடுவதில் ஏதோ ஒரு தனிப்பட்ட உணர்வு இருக்குது. அந்த அமைதியான கடின உழைப்பு, நீண்ட நாட்கள் யாரும் பார்க்காத ஆனால் என்றென்றும் உங்களோட தங்கிவிடும் சிறிய தருணங்கள், இந்த வடிவத்திலிருந்து நான் விலகிறேன். இது எளிதானது கிடையாது, ஆனால் இது சரியானது அப்படின்னு தோன்றுது. எங்கிட்டிருந்து எல்லாத்தையும் நான் இதற்கு கொடுத்து விட்டேன். அதற்கு ஈடாக நான் எதிர்பார்த்ததை விட இது எனக்கு அதிகமாகவே திருப்பி தந்திருக்கு. இந்த ஆட்டத்திற்கும் என்னுடன் களத்தை பகிர்ந்து கொண்டவர்களுக்கும் இந்த பயணத்தில் என்னை அங்கீகரித்த ஒவ்வொருவருக்கும் நன்றியோடு நான் விலகி செல்கின்றேன். என்னுடைய டெஸ்ட் கிரிக்கெட் வாழ்க்கையை நான் எப்போதுமே புன்னகையுடன் திரும்பி பார்ப்பேன் அப்படின்னு விராட் கோலி அவருடைய விலகல் தொடர்பான பதிவில் குறிப்பிட்டிருக்காரு. சில நாட்களுக்கு முன்னாடி பிசிசிஐயிடம் விராட் கோலி தனக்கு டெஸ்ட் அணியினுடைய கேப்டன் பதவியை கொடுங்க அப்படின்னு கேட்டுதா சொல்லப்படுது. அப்போ பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் அப்புறம் பிசிசிஐ அதுக்கு மறுத்துட்டாங்க, முடியாது அப்படின்னு மறுத்துட்டாங்கன்னு சொல்லப்படுது. இந்திய டெஸ்ட் அணியினுடைய கேப்டனாக இதுவரைக்கும் ரோஹித் சர்மாவை இருந்தார். ஆனால் கடைசியாக இந்திய அணி விளையாடிய நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா டெஸ்ட் தொடரில் ஒரு படு மோசமான தோல்விகளே இந்தியாவுக்கு கிடைச்சிது. அதோட ரோஹித் சர்மாவுடைய பேட்டிங் ஃபார்மும் மோசமடைஞ்சு அவர் 38 வயது எட்டிவிட்டார். அவரும் டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து விலகிறேன், ஓய்வு அறிவிச்சிட்டார். இந்த நிலையில் தான் ரோஹித் சர்மா அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அவர் தொடர்ச்சியாக ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட்டில் கிடையாதுன்னு போது இனி ரோஹித் சர்மாவுக்கு டெஸ்ட் அணியில் இடமளிக்க போவதில்லை அப்படின்னு பிசிசிஐ முடிவு பண்ணியிருக்காங்க. அது தெரிஞ்சுக்கிட்டு தான் ரோஹித் சர்மாவும் டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து ஓய்வு அறிவிச்சிட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. அதோட கண்டினியூஸாக பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலி அடுத்த டெஸ்ட் அணி கேப்டனை அடையாளம் காணாத வரை நான் தற்காலிகமாக இந்திய அணியினுடைய கேப்டனாக இருக்க தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கார் விராட் கோலி. ரோஹித் சர்மா விலகிட்டார் இல்லையா, இப்போ நான் இருக்கேன், இந்திய டெஸ்ட் கிரிக்கெட்டுடைய கேப்டனாக நான் இருக்கேன் அப்படின்னு தெரிவித்திருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் இனி இந்திய அணிக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இளம் கேப்டனை தான் நியமிப்போம் அப்படின்னு பிசிசிஐ நிர்வாகமும் இந்திய அணியினுடைய பயிற்சியாளர் கௌதம் கம்பீரும் உறுதியாக இருந்திருக்காங்க. இதை தெரிஞ்சு கொண்ட விராட் கோலி டெஸ்ட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற விரும்புவதாக பிசிசிஐயிடம் தெரிவித்திருக்காரு. இந்த முடிவை பிசிசிஐ எதிர்பார்க்கல தொடக்கத்தில். விராட் கோலி இப்போது 36 வயதாகுது. இப்போ இந்த நிலையில் அவர் இன்னும் 2 ஆண்டுகள் வரைக்கும் டெஸ்ட் போட்டிகளில் விளையாடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. 2025 2027 வரை நடைபெறக்கூடிய உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரில் அவர் முழுமையாக விளையாடுவார் அப்படின்னு இந்திய அணி நிர்வாகம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அதற்கு மாறான முடிவு தான் அவர் எடுத்திருக்காரு. ஆஸ்திரேலிய டெஸ்ட் தொடரின் போது விராட் கோலி ஓய்வு மனநிலையில் இருந்ததாகவும் ஒரு தகவல்லாம் சொல்லப்படுது. இருந்தாலும் இந்திய அணி இப்போது சரியான கேப்டன் இல்லாமல் தடுமாறி வர்றதை அறிந்து அவர் தற்காலிக கேப்டனாக பதவி ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கார். ஆனால் அதை பிசிசிஐ ஏற்கனவே சொன்ன மாதிரி மறுத்துட்டாங்க. இப்போ விராட் கோலி தன்னுடைய ஓய்வு முடிவை திரும்ப பெறணும் அப்படின்னு பிசிசிஐ கோரிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவலும் சொல்லப்படுது. மறுபுறம் அவருடைய முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு பிசிசிஐ விராட் கோலியிடம் கேட்டுக்கொண்டதாக அப்போது சொல்லப்பட்ட நிலையில், ஆனால் அது ஒரு சம்பிரதாயத்துக்காக தான் சொல்லப்பட்டதாகவே சொல்லப்படுது.
சும்மா ஒரு பேச்சுக்காக தான் கேட்டிருக்காங்க, மற்றபடி பிசிசி விராட் கோலி தக்க வைக்க விரும்பல டெஸ்ட்டில் அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் வெளியாகுது. தனிப்பட்ட முறையில் முன்னாள் வீரர்கள் ஓய்வு முடிவை திரும்ப பெறுமாறு விராட் கோலி கிட்ட பேசலை அப்படின்னும் சொல்லப்படுது. இந்திய கிரிக்கெட் அணியினுடைய பயிற்சியாளராக கௌதம் கம்பீரை நியமித்தது மூத்த வீரர்களான விராட் கோலி, ரோஹித் சர்மா இவங்க எல்லாரையும் படிப்படியாக டீமில் இருந்து வெளியேற்றணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் அப்படின்னு அப்போது சில தகவல்கள் சோசியல் மீடியாக்கள்லாம் அந்த மாதிரி பேசப்பட்டு வருது. ஆனால் அப்போ அது சாத்தியமா அப்படின்னு எல்லாரும் யோசிச்சு பார்த்தாங்க. விராட் கோலி, ரோஹித் சர்மா இல்லாத ஒரு டீம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாங்க. இப்போ அது நடந்திருக்கிறது, அது சாத்தியமாகி இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம். கௌதம் கம்பீர் பயிற்சியாளராக பதவியேற்கும் முன்னரே விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் சர்வதேச T20 போட்டிகளிலிருந்து ஓய்வு அறிவித்தாங்க. அதுக்கு பின்பு ஒரு நாள் போட்டிகள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் 2 பேரும் விளையாடி வந்தாங்க. ஆனால் டெஸ்ட் தொடரில் இந்திய அணியின் தோல்வி அடைந்ததை அடுத்து விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா தற்போது ஓய்வை தெரிவிச்சிருக்காங்க. இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் அவங்க 2 பேரும் விளையாடுவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஒருவேளை விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆஸ்திரேலிய டெஸ்ட் தொடரின் போதே ஓய்வு பெறக்கூடிய முடிவில் இருந்திருந்தால் அப்போதே தங்களுடைய ஓய்வை அறிவிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க 2 பேருமே இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் விளையாடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இருந்திருக்காங்க. ஆனால் இப்போது தொடர்பாக அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து தான் ரோஹித் சர்மாவை தொடர்ந்து விராட் கோலியும் ஓய்வை அறிவித்திருக்கிறார் அப்படின்னு விவரம் அறிந்தவர்கள் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கிறது.